வணக்கம் நண்பர்களே. காலையில் மாலையில் தியானம் பண்ணுங்கள், மன அமைதி கிடைக்கும். வாழ்க்கை என்பது இன்பத்தையும் துன்பத்தையும் சார்ந்தது. இது எல்லா ஜீவராசிகளுக்கும் உட்பட்டது. இது மனிதனுக்கு மட்டும் தான் இன்பம் இருக்குது, துன்பம் இருக்குது, மற்ற ஜீவராசிக்கெலாம் இல்லை அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த பிரபஞ்சத்தில் படைக்கப்பட்ட அத்தனை ஜீவராசிகளுக்கும் இது இரண்டும் பொருந்தும். மனிதன் மூன்றாவது, அதாவது என்ன சொல்கிறதுன்னா சரியா ஆறாவது நிலை, பகுத்தறிவு நிலையை கூடிய மனிதன். ஆனால் மற்ற ஜீவராசிகளுக்கு அந்த பகுத்து அறியக்கூடிய தன்மை கிடையாது. ஆனால் அதிலடுத்து மற்ற ஜீவராசிகள் அன்பு இருக்கும், பகுத்தறிந்து செயல்படக்கூடிய தன்மை இருக்காது. இது செய்யணுமா, இதை செய்யக்கூடாது. ஆனால் மனிதனுக்கு பகுத்தறிந்து செயல்படக்கூடிய தன்மை இருக்குது. ஆனால் அப்படி இருந்தும் அவன் பேராசையின் உச்சத்தில் வாழ்கின்றான் மனிதன். அதனால தான் பார்த்திங்கன்னா எல்லா வகையான சுகபோக வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துட்டு கடைசியில் போய் மன நிம்மதியே இல்லைங்க அப்படின்னு யோகிகள், ஞானிகள், உபதேசம் பண்ணுறவங்ககிட்டலாம் போய் உட்காந்துருப்பாங்க. ஏன் நீ வாழ்கிற வாழ்க்கையில் கலெக்டராக வாழ்ந்த, ஐஏஎஸ்ஸாக இருந்த, ஐபிஎஸ்ஸாக வாழ்ந்த, வீடு கட்டின, காரு வாங்கினேன், நகை நட்டின, அத்தனையும் வாங்கினேன், அப்புறம் மட்டும் சந்தோஷம் மட்டும் இல்லை அப்படின்னு நீ போய் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே போய் உட்கார்றதுக்கு காரணம் என்ன? நீ சிறிய இன்பங்கள் தான் சந்தோஷம் நினச்சி நீ வாழ்ந்துட்ட. அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களை பார்த்து அவர் காரு வாங்கிட்டாங்க, வீடு வாங்கிட்டாங்க, அது வாங்கிட்டாங்க, இது வாங்கிட்டாங்க, அந்த எண்ண ஓட்டத்திலே உன் வாழ்க்கையை துளைத்து விட்டு எல்லாமே நம்ம எல்லாம் வாங்கிட்டோம், அதனால் நம்ம ஸ்டேட்டஸில் உயர்ந்தவராக இருக்கிறோம் என்ற மாயையில் நீங்கள் மயங்கி கிடந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறமா ஆஹா இது சந்தோஷமே இல்லையே, நமக்கு ரொம்ப சோகமாக இருக்கே, வருத்தமாக இருக்கே அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டை ஓடும்போது இந்த உபன்யாசம் பண்ணுறவர்களிடம் போய் உட்காந்துருக்கீங்க. ஸோ அப்போ இவ்வளோ காலமாக நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கை? மாய வாழ்க்கை. மாய வாழ்க்கையில் என்ன? வீடு கட்டினா சந்தோஷம், அது வாங்கினா சந்தோஷம், இது வாங்கினா சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் மாயை. அது நிரந்தரமான சந்தோஷம் அல்ல. ஆனால் அந்த சந்தோஷத்தை குறிப்பிட்ட இந்த ஒரு 60 வயசுக்கு மேலே அந்த சந்தோஷத்தை நீங்கள் அடைய வேண்டும் நினைத்தீர்கள் என்றால் மற்றவர்களை பற்றி யோசிக்காதீர்கள். மற்றவர்கள் இதை வாங்கினார், அதை அந்த மாதிரி விஷயங்களை யோசிக்கக்கூடாது. கெட்ட எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. அந்த முக்கியத்துவம் கொடுக்கறதுனால தான் உங்கள் உள் மனதில் ஆக்கிரமிக்கிறது இந்த கெட்ட எண்ணங்கள். ஸோ அதனால் அந்த மாதிரி கெட்ட எண்ணங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க.